டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சார் என்ன கேட்டார்னா, ஆண்மை பெண்மை ஆரோக்கியமாக இருக்க, சிதையாமல் இருக்க சில டிப்ஸ் இருக்கான்னு கேட்டாரு. டிப்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா மருத்துவத்தில் எப்பயுமே டிப்ஸுக்கெல்லாம் இடம் இல்லைங்க. ரேங்கிங்க்கு இடம் இல்லை, டிப்ஸுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் சில முக்கியமான, எனக்கு தெரிந்த வரையில் சில முக்கியமான செய்திகளை நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க, ஆணுகளுக்கு ஆண்மைக்கு முக்கியம் என்னங்க, விந்து. பெண்ணுக்கு என்னங்க, அந்த முட்டை. இதுதானங்க. இப்போ ஆண் விந்துல வந்துங்க ஒரு எம்எல்ல வந்து ஒரு 60 மில்லியன்லேருந்து 100 மில்லியன் வரைக்கும் கூட இந்த விந்து எடுக்கலாங்க. இந்த விந்து அணு, இந்த விந்து அணு இவ்வளவு கோடானு கோடி விந்து அணு இருந்தாலும் ஒரே ஒரு விந்து அணு தான் அந்த பெண் முட்டையை போய் சேர்ந்து நமக்கு இனப்பெருக்கம் வரணும் இல்லைங்களா? அப்ப இந்த விந்து அணு வந்து நீந்தி செல்ல வேண்டும். இந்த நீந்தி செல்வதற்கு அதற்கு எரிபொருள் வேண்டும் இல்லைங்களா? அது நீங்க அதெல்லாம் நீந்துங்க. நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா அழகா நீந்துங்க. அது நீந்தக்கூடிய விந்தணுவிற்கான எரிபொருள் அதன் தலையில் உள்ளது. அந்த தலையில உள்ள எரிபொருளின் பேர் ஏடிபி. இந்த ஏடிபி தான் உலகத்தின் யூனிவர்சல் எரிபொருள். எல்லா செல்களுக்குமே இந்த எரிபொருளான ஏடிபி வேணும். அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன சாப்பிட்டாலும் இந்த உடம்பானது நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய எரிபொருளை எடுத்து உடைத்து நமக்கு இந்த ஏடிபிங்கிற எரிபொருளாக மாற்றி தந்தால் ஒழிய நம்ம செல்களால் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள எரிபொருளை எடுத்து செலவு செய்து கொள்ள முடியாது. என்ன அப்போ இந்த ஏடிபிங்கிற எரிபொருளை யார் செய்யறா செல்லுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியாங்கிற இந்த நுண் உறுப்பு ஆர்கனல் செய்துங்க. இந்த மைட்டோகாண்ட்ரியான்னு ஒண்ணு வேர்க்கடலை சைஸ்ல சின்னதா ஒண்ணு இருக்குங்க. ஒரு செல்லுலையும் அதனுடைய தனித்துவத்திற்கு ஏற்ப உடம்பின் எல்லா செல்களிலும் இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்குங்க. அதுல சில செல்களில் 1%, சில செல்களில் சற்றே அதிக எண்ணிக்கையிலும் இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்குங்க, செல்லின் தேவையை பொறுத்தது. இப்போ இந்த விந்துல இப்போ மூளையை எடுத்தீங்கன்னு வைங்க, நம்ம உடம்புல வந்து 100 பில்லியன் நியூரான் இருக்குன்னா மூளைக்கு வேலை அதிகம். அப்போ மூளைக்கு ஏடிபி அதிகம். உடம்போட பலுவில் 1% தான் மூளை. ஆனா வேதியியல் தேவையில 20%, சர்க்கரை தேவையில 25% சொல்லுவோம். எப்படி மூளைக்கு எரிபொருள் தேவை அதிகமா இருக்கிறதுனால ஒரு மூளை செல் நியூரான்னு சொல்றோங்க. ஒரு நியூரான்லயும் 100 பில்லியன் நியூரான், 100 பில்லியன்னா 100 கோடி, 100 கோடி செல்களில ஒரு செல்லுலையும் ஒரு 1000 to 1500 இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்குங்க. அப்படின்னா அவ்வளவு எரிபொருள் ஏடிபி தேவைங்க. மூளைக்கு எரிபொருள் தேவை மூளைக்கு ரொம்ப அதிகம். அதே போன்று ஒரு செல்லுக்கும் இருதயத்துக்கு எரிபொருள் தேவை அதிகம். ஸோ அதுக்கும் ஒரு செல்லுக்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியாவின் எண்ணிக்கை இருதய செல்களிலும் அதிகம். இப்போ நம்ம ஆண்மை பெண்மைக்கான இந்த அணுக்களுக்கு வருவோம். இந்த ஆண்மைக்கான ஆண் விந்துல இந்த நீந்தி போற மீன் மாதிரியே இருக்குங்க. இது இவ்வளவு மில்லியன் ஏண்டா இருக்கு, இவ்வளவு கோடி ஏண்டா இருக்கு 1 ml விந்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு விந்து உற்பத்தி ஆனாதான் ஒரே ஒரு முட்டைய போய் சேர முடியும். ஒரே ஒரு விந்தணு தான் போகணுங்க. அப்ப இது நீந்தி போகணும், அவ்வளவு தூரம் போகணும். ஏன்னா ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லப்படுற கர்ப்பப்பையை தாண்டி ஃபெலோப்பியன் டியூப்ல போய் சேரணுங்க என்ன அந்த முட்டையோட. அப்போ அது போய் சேருவதற்கும் அந்த முட்டையை உடைப்பதற்கும் தேவைப்படுற எரிபொருளின் பேர் ஏடிபி. அந்த ஏடிபியை உற்பத்தி பண்றது இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிற நுண்ணணு. ஆனால் உடம்புல இந்த விந்தணுக்கள்ல தான் இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிற இந்த நுண்ணணுவின் எண்ணிக்கை மிக மிக குறைவு ஒரு செல்லுக்கும். அப்படின்னா இந்த ஒரு விந்தணுவிலையும் 100க்கும் கீழாகவே ஒரு விந்தணுவிலும் இந்த மைட்டோகாண்ட்ரியாவின் எண்ணிக்கை இருக்கும். ஆனால் முட்டையில பாத்தீங்கன்னு வைங்க, பெண் முட்டையில பாத்தீங்கன்னா ஒரு முட்டையிலும் 1,00,000 மைட்டோகாண்ட்ரியா ஒரு முட்டையிலும் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட பாருங்க. விந்தணுவில் ஒரு விந்தணுவிலும் 100 மைட்டோகாண்ட்ரியா கூட இருக்காது. ஆனா முட்டையில 1,00,000 மைட்டோகாண்ட்ரியா இருக்கும்.
முட்டையில ஏன்டா 1,00,000 மைட்டோகாண்ட்ரியா இருக்கும்னா, இந்த விந்தணு போய் சேர்ந்தால் அதற்கப்புறம் அது உற்பத்தி பண்ற கரு வளர்ச்சிக்கு அவ்வளவு எரிபொருள் இந்த ஏடிபி தேவைப்படும். அப்ப அவ்வளவு மைட்டோகாண்ட்ரியா அந்த முட்டையில இருக்கணும். அதுதான் பரிமாண வளர்ச்சியின் அடிநாதமே, எவல்யூஷனரி பயாலஜி அட் பிளே. ஆனா நம்ம விந்தணு கோடானு கோடி இருக்கு, ஒண்ணுதான் போகணும். அதனால அவ்வளவு எரிபொருள் அதுக்கு தேவையில்லை, ஒன்னே ஒன்று நீந்தி போயிட்டா போதும். அப்ப அதுக்கு 100க்கு கீழாகவே இந்த மைட்டோகாண்ட்ரியாவின் எண்ணிக்கை இருக்கு ஒரு விந்தணுக்கும். ஸோ விந்தணுல 100க்கும் கீழாகவே இருக்கு மைட்டோகாண்ட்ரியா. எக்குல 1,00,000 மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. இப்போ அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா, நம்ம விந்தணுல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம விந்தணுவின் தேவையான எரிபொருளான ஏடிபியை, இந்த குறைந்த எண்ணிக்கையே இருந்தாலும் அந்த மைட்டோகாண்ட்ரியா அந்த விந்தணு நீந்தி செல்வதற்கான எரிபொருளான ஏடிபியை அழகா சிரத்தையா மாத்தி தர முடியும் இந்த குறைந்த எண்ணிக்கையிலான இந்த மைட்டோகாண்ட்ரியா அந்த விந்தணுவுக்கு. அப்ப இந்த மைட்டோகாண்ட்ரியா வேகமாக வயதாக கூடாது. இந்த மைட்டோகாண்ட்ரியா உடம்பின் ஒரு பாக்டீரியாவிலிருந்து வந்த ஒரு நுண்பொருள், நுண் அணு, மனுஷனிட்டு வரலங்க. இதற்கு தனி மரபணு இருக்குங்க, அதற்கு தனி புரோட்டீன் மெஷின், எல்லாமே அதுக்கு தனி. நம்ம செல்லுக்குள்ளதான் இருக்கு, ஆனா அதுக்கு எல்லாமே தனி. மனிதனோட மரபணுவே கிடையாதுங்க, அதுக்கு தனி மரபணு. ஆனால் அது மனுஷன்ட்டு வரல, அது ஒரு பழங்காலத்து பாக்டீரியா, பாலியோ பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஒரு அதிலிருந்து மனிதனின் நம்மளோட செல்லு சேரும் போது வந்த இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு வேகமா வயசாகக்கூடாது. வேகமா வயசாகக்கூடாதுன்னா அது மைட்டோகாண்ட்ரியாக வேகமாக வயசாகக்கூடிய சில தாது பொருள்களை அதை சுற்றி அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடாது. அது என்ன டாக்டர் அப்படின்னா, அதுக்கு பேர் ஃப்ரீ ரேடிக்கல்னு பேர். ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் அ டபுள் எட்ஜ்டு வெப்பன். அது முக்கியமா அந்த மைட்டோகாண்ட்ரியாவை ஜாகிரதையா பார்த்துக்கும், உடையாம. ஆனா அதிகமாயிடுச்சுன்னா அதே மைட்டோகாண்ட்ரியா காலி பண்ணும். இது கத்தி மாறிங்க, அது ரெண்டு பக்கமும் வெட்டும். ஒன்னு காய வெட்டும், இன்னொன்று தலையை வெட்டுங்கிற மாதிரி இந்த மைட்டோகாண்ட்ரியோட ஃப்ரீ ரேடிக்கல் நம்ம மைட்டோகாண்ட்ரியா பாதுகாக்கும். ஆனா அதிகமாயிடுச்சுன்னா அதே மைட்டோகாண்ட்ரியா வேகமா வயசாக வைக்கும். அப்ப குறைந்த எண்ணிக்கையில் மைட்டோகாண்ட்ரியா நம்மளோட விந்தணுவில் இருந்ததுன்னா நம்ம விந்தணுவால அவ்வளவு நேரம் நீஞ்சி போறதுக்கான எரிபொருள் இருக்காது. அப்போ மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம எப்படி டாக்டர் பார்த்துக்கலாம் அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியாவுக்கு நமக்கு மிதமான அளவிலேயே எரிபொருளை உள்ளே சென்று கொண்டு சேர்க்க வேண்டும். அதிகமாக எரிபொருளை கொண்டு போய் செல்லிற்குள் சேர்த்தால் செல்லுல நமக்கு ஏடிபிங்கிற எரிபொருள் உற்பத்தி ஆகும் பொழுதே ஃப்ரீ ரேடிக்கல்ங்கிற இந்த ஒரு தாது பொருளும் அதிகமாகவே உற்பத்தி ஆகும். அதிகமாக உற்பத்தி ஆனால் அதே ஃப்ரீ ரேடிக்கல் நம்மளோட மைட்டோகாண்ட்ரியாவையும் காலி பண்ணும். அப்ப நமக்கு 100 மைட்டோகாண்ட்ரியா இருக்கக்கூடிய விந்தணு சீக்கிரமாகவே தொய்வு நிலை பெறும். அப்ப அவ்வளவு தூரம் நீந்தி போக முடியாமல் அது திணறும். அப்ப விந்தணுவை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட விந்தணுவின் எண்ணிக்கையும் அதனுடைய தன்மையும் அதன் திறமும் குறைந்து கொண்டே போகும். நிறைய இறந்து போயிருக்கும், நெக்ரோஸ்பர்மியான்னு சொல்லுவாங்க, ஏன்னா டெரட்டோசூஸ்பர்மியா, நிறைய அதுக்கான டெக்னிக்கல் டேர்ம்லாம் இருக்கு. நீந்த முடியாம இருக்கு, நீந்தனா சரியா நீந்தல, நீந்தற விதமே சரியில்லை, நீந்தவே இல்லை, செல்லே செத்து போச்சுன்னு இந்த மாதிரி பல வகைராக்கள்ல இந்த விந்தணுவை நம்ம ஸ்பெர்ம் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுல வரும். அப்ப இந்த காய் நம்ம வேகமா அப்ப என்ன பண்ணக்கூடாதுங்க, வேகமாக செரிமானமாக கூடிய சாப்பாடை மட்டுமே நம்ம நாடி விரும்பி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுதான் சுவை. அதை நிறைய சாப்பிடும் பொழுது அந்த எரிபொருள் எல்லாம், முதல்ல வேற ஒரு வீடியோல சொன்ன பாருங்க, நார்ச்சத்தை குறைத்து மாவு சத்தையும் புரதச்சத்தையும் கொழுப்பு சத்தையும் அதிகமாகவே உட்கொண்டீர்களே ஆனால் அந்த எரிபொருள் தேவை, எரிபொருள் அதிகமாக நம்ம செல்லுக்குள்ள போனா ஏடிபி ஃபார்ம் ஆகும் வயசு கம்மியா இருக்கும்போது. ஆனால் இந்த ஃப்ரீ ரேடிக்கலும் ஃபார்ம் ஆகும். இன்னொன்னு, இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அதிகமாக உற்பத்தி ஆவதற்கான முக்கியமான 2 காரணம் சொல்லிடுங்க. ஒன்று, பாமிட்டிக் ஆசிட்னு சொல்லப்படுற ஒரு கொழுப்பும், இந்த லினோலீனிக் ஆசிட்னு சொல்லப்படுற ஒரு கொழுப்பிலிருந்து வரக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல். பாமிட்டிக் ஆசிட் என்ன மாதிரி பண்ணும்னா, பாமிட்டிக் ஆசிட் என்பது எதுவும் இல்லைங்க, பாமாயிலில் டால்டாவில்
வரக்கூடிய ஒரு கொழுப்பின் பெயர். ஸோ பாமாயில் அதிகமாக செய்யப்பட்ட உணவு உட்கொண்டால் அதிகமான ஃப்ரீ ரேடிக்கல் உற்பத்தி ஆகும். இந்த லினோலிக் ஆசிட் அதிகமாக உட்கொண்டால் அதிகமாக ஃப்ரீ ரேடிக்கல் உற்பத்தி. ரெண்டு மெக்கானிசம் ஸ்லைட்லி வேறங்க, ஆனால் அடிப்படை ஒண்ணுங்க. ஸோ இந்த பாமிட்டிக் ஆசிட் எதுல இருக்கு அதிகமா டாக்டர் அப்படின்னா இந்த பாம் ஆயில்ல இருக்குங்க. பாம் ஆயில்ல தான் இந்த பாமிட்டிக் ஆசிட் ரொம்ப அதிகம். உலகின் நம்பர் 1 எண்ணெய் பாம் ஆயில். 90 மில்லியன் டன்னுங்க 2025 டேட்டா படி. 235 டன்னு தான், 35 மில்லியன் மெட்ரிக் டன் தான் போன வருஷம் மொத்த உற்பத்தியே எடிபிள் ஆயில்ல. அதுல பாம் ஆயில் மட்டும் 70 to 90 மில்லியன் மெட்ரிக் டன்னுங்க. நம்ம ஊர் தேங்காய் எண்ணெய் 1 to 3 மில்லியன் மெட்ரிக் டன் கணக்கு பார்த்துங்க. ஸோ பாம் ஆயில் தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. ஏன்னா 1 ஏக்கருக்கு அதுதான் உச்சபட்ட உற்பத்தியை. உலகத்துக்கே இந்தோனேஷியா மலேசியாவும் தான் சப்ளை பண்ணுது இந்த பாம் ஆயிலை. பாம் ஆயிலோட விலை ரொம்ப கம்மி. ஸோ நம்ம சாப்பிட்ற தின்பண்டங்கள்னு சொல்லிடுறேன். நீங்க சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும், பெரிய உச்ச நட்சத்திர ஹோட்டல் வரைக்கும், இந்த புஃபேல போய் சாப்பிட்டாலும் சரி, சின்ன சின்ன ஹோட்டல்களில் சாப்பிட்டாலும் சரி, சின்ன தள்ளுவண்டியில சாப்பிட்டாலும் சரி, இந்த ரெண்டே எண்ணெய் தாங்க. ஒன்று பாமிட்டிக் ஆசிட்னு சொன்னா பாம் ஆயில் அதிகமா இருக்கிற கொழுப்பின் பெயர். இந்த லினோலிக் ஆசிட்னு சொன்ன பாருங்க, அது இந்த சன்ஃப்ளவர் ஆயில் அதிகமா இருக்கிற கொழுப்பின் பெயர். ஸோ இந்த பாம் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும்தான் உலகின் முதல் தரவரிசை பட்டியலையும் 3வது தரவரிசை பட்டியலையும் உற்பத்தியில இருக்குங்க. இந்த சன்ஃப்ளவர் ஆயில் 30 to 40 மில்லியன் மெட்ரிக் டன் நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் சாய்பீன் ஆயில் தான் இருக்கு. ஸோ இந்த எண்ணெயை, அதாவது பாம் ஆயிலையும் சன்ஃப்ளவர் ஆயிலையுமே மீண்டும் மீண்டும் உட்கொண்டீர்களே ஆனால் இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கலை அதிகமாக உற்பத்தி பண்ணும் சின்ன வயதிலேயே. அப்படின்னா இதெல்லாம் எதுல டாக்டர் இருக்கு அப்படின்னா, நீங்க போங்க எல்லா நொறுக்கு தீனிலையும் இந்த பாம் ஆயில் இருக்கு, இல்லைன்னா ரிஃபைன்டு எடிபிள் ஆயில்னு போடுவோம். சன்ஃப்ளவர் ஆயில்னு பேரு. சன்ஃப்ளவர் ஆயில் சூடு தாங்கா எண்ணெய். அப்ப அது நிறைய ஃப்ரீ ரேடிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்மோக்கிங் பாயிண்ட்னா முதல் முறை சூடு பண்றது மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுக்கும் வேதியியலுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. இந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்டையும் இதையும் வச்சுதான் பொது வழியில இந்த அமெரிக்கா டாக்டர்கள் குழப்பறாங்கிறது நமக்கு நல்லா தெரியுதுங்க. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த நாடுகள் தான் இதெல்லாம் அதிகமா உற்பத்தி பண்ணுது. எஸ்பெஷலி சாய்பீன் ஆயில், கனோலா ஆயில்லாம் வட அமெரிக்கால, பாம் ஆயில் மட்டும்தான் இந்தோனேஷியா மலேசியாலங்க. ஸோ இந்த எண்ணெய்களை சின்ன வயதிலிருந்தே அதிகமாக உட்கொண்டால், சின்ன வயதுல என்னங்க, இந்த ஐஸ்கிரீம்னு சொல்லி இந்த ஃப்ராசன் டெசர்ட்டுங்க, 5 ரூபா 2 ரூபா 10 ரூபாய்க்கு வரது எல்லாமே பாம் ஆயில். நீங்க எல்லா ஐஸ்கிரீமும் பாம் ஆயில் ஊத்தாம ஒரு ஐஸ்கிரீம் கிடையாது. குழந்தைகளுக்கு கொடுக்குற அந்த இணை உணவுங்க, இந்த டின்ல எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு வளர்ச்சி வெயிட் வரல அப்படின்னு நிறைய பேர் கொடுப்பாங்க. அதுல போய் உள்ள போய் அப்படியே கொஞ்சம் படிங்க, பாமிட்டிக் ஆசிட்னு வரும். ஒரு லினோலிக் ஆசிட்னு வரும். இதெல்லாம் இந்த பாம் ட்ரீல இருந்தும் இந்த சன்ஃப்ளவர்ல இருந்து எடுக்கிற கொழுப்பின் பெயர். வேகமாக வெயிட் போடும், ஏன்னா கொழுப்பு அதிகமா உற்பத்தி ஆகும். ஆனா வயது அதிகமாகும் போது இந்த மைட்டோகாண்ட்ரியா வேகமாக சாகும் பொழுது, வேகமாக தன் செயல்திறன் இழக்கும் பொழுது ஏடிபியை உற்பத்தி பண்ணாமல் போவதனால் நம்ம விந்தணு நீந்த முடியாது. இதேதான் நம்மளுடைய முட்டைக்கு. அப்ப இந்த 1 லட்சம் முட்டையே கொண்டிருந்தாலும் அந்த முட்டை அதனால அழகாக சேர்ந்து கருவை உற்பத்தி பண்ண முடியாது. அப்ப இந்த பாம் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் எதுலெல்லாம் இருக்கு? எல்லாத்துலயும் இருக்கு. வீட்டை தாண்டினீர்களே ஆனால் எல்லா சிற்றுண்டியிலிருந்து, பேருண்டியிலிருந்து, டீ கடையிலிருந்து, ஹோட்டல்ல இருந்து, ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும், ஒரு உச்ச நட்சத்திர ஹோட்டல்ல என்னோட நண்பர் எங்களுக்கெல்லாம் விருந்து வைக்கிறாருங்க. உச்ச நட்சத்திர ஹோட்டல், எல்லா கிரிக்கெட்டரும் அங்கதான் சாப்பிட்றேன். நான் ஷெஃபை கூப்பிட்டேன், எல்லாம் லஞ்சை முடிச்சுட்டு, என்ன ஷெஃப் என்ன எண்ணெயில பண்ணீங்கன்னா, சன்ஃப்ளவர் ஆயில் 3 டைம்ஸ்னு சொன்னார் என்கிட்ட ரீசெண்டா. ஹோட்டல் பேரை தான் என்னால் சொல்ல முடியாது. அதாவது என்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் பில் பே பண்றாரு அந்த விருந்துக்கு. இங்க 14 பேருக்கு சேர்ந்து 80,000 ரூபாய்க்கு ஒரு மதிய உணவை உட்கொண்ட ஒரு விருந்துல என்ன பயன்படுத்துறாங்க? சன்ஃப்ளவர் ஆயில் 3 டைம்ஸ்ங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? உச்ச நட்சத்திர ஹோட்டல்லையே சன்ஃப்ளவர் ஆயில் 3 டைம்ஸ்னா, இந்த நம்ம மிடில் கிளாஸ் எல்லாரும் சாப்பிட்றோம் பாருங்க, எல்லா பெரிய ஹோட்டல்னு சொல்லப்படுற இந்த மாஸ் ஹோட்டல் எல்லாத்துலயும் சன்ஃப்ளவர் ஆயில் 30 டைம்ஸ்.
அப்போ தள்ளுவண்டி கடையில 300 டைம்ஸ். இந்த எண்ணிக்கை, பயன்படுத்தும் எண்ணிக்கை அதிகமாக ஆக அந்த ஃப்ரீ ரேடிக்கலின் உற்பத்தி மைட்டோகாண்ட்ரியால அதிகமாகும். அப்ப இந்த சில்லி பஜ்ஜி, சில்லி போண்டா, சில்லி பக்கோடா, சில்லி சிக்கன், சில்லி பீஃப், இந்த தள்ளுவண்டி கடையில பிரியாணி, இது எல்லாமே பாருங்க வேகமாக உடம்பின் வயோதிகத்தன்மை தெரியும். அது முகத்தில பார்க்கறனா உங்களுக்கு கருப்பா தெரியும், முடி உதிர்தலா தெரியும். அவங்களே 30 வயசு 35 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க தான் இன்ஃபர்டிலிட்டின்னு ஒரு குழந்தை பெறுவதில் கடினம் இருக்கிறதுங்கிறதுக்கு 30-35 வயசுல வந்து நிற்பாங்க. அப்ப இதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க மாற்றி அமைக்கிறதுக்கு பெரும்பாடு படணும். முதல்ல சொல்லுவாங்க பாருங்க, லேடிஸ் டாக்டர்கிட்ட போனீங்க வெயிட்டை குறையும். எப்படி டாக்டர் வெயிட்டை குறைக்கிறதுனா மந்திரம் தான் போகணும். ஏன்னா வெயிட்டை குறைப்பது என்பது சுலபம் கிடையாது. அதனால இதெல்லாம் தான் அடிப்படை காரணிகள். அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமே கலர் மாறாம காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். சைவ புரதத்துக்கும் அசைவ புரதத்துக்கும் 3 கப்பு சைவ புரதம் கொடுத்தா 1 கப் அசைவ புரதம் கொடுக்கலாம். தானியங்களை சற்றே ஒரு அளவு கம்மி பண்ணலாம். அதான் சொல்லுவேன், பல தடவை சொல்றேங்க. சோறை ஸ்பூன்ல போடுங்க, காயை கரண்டியில போடுங்க, அன்னவெட்டி அண்ணாண்ட போடுங்க. இதை பண்ணோம்னாலே பேலன்ஸ் ஆன் த பிளேட் வந்துடும், கலர் ஆன் த பிளேட் வந்துடும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரிங்கிறது கம்மியாயிடும். நம்ம மைட்டோகாண்ட்ரியாங்கிற நுண் அணு நல்லா வேலை செய்யும். ஆண் விந்தும் நல்லா நீந்தும், பெண் முட்டை நல்லா ஆண் விந்த நல்லா இருக்கும். ஆண்மையும் பெண்மையும் குறையாம சுலபமாக குழந்தைகள் பெற்றெடுப்பதும் இந்த ஆண் பெண்கான தாம்பத்திய வாழ்க்கையிலும் பெரும் பாதிப்பு வராமலும் நீண்ட நெடுநாட்கள் இருக்கலாம்.